கலைஞர் கருணாநிதி 1980 மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் சட்டப்பேரவையில் தோல்வி அடைஞ்சார். அதே நிலையை தான் 99 மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அதே கட்சி 2001 வெற்றி வாய்ப்பு இழந்தது, பதவி இழந்தது. அப்போ நான் அதுவே அந்த பார்வை வேறு. ஆனால் நான் இந்த மெயின் ஃபேக்டர் என்னன்னு பார்க்குறேன்னா, ஒன்று பர்ஃபார்மன்ஸ், ஒரு ஆட்சியினுடைய செயல்பாடுகள், ரெண்டாவது இளைஞர்கள், பட்டியலினத்தை சேர்ந்தவர், சிறுபான்மையினர், பெண்கள், இது ரெண்டாவது ஃபேக்டர். இது வந்து மாறும் அப்படிங்கிறது ஒரு. மூன்றாவது அலை இப்போ இல்லை, அதை ஒதுக்கிடுவோம். அப்புறம் ஒரு கட்சி மீதான அலுப்பு ஒன்று இருக்குது சார். 2001 மக்களவை சட்டப்பேரவை தேர்தலில் கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் எந்த குறையும் கிடையாது, பெரிய அளவு எந்த பெரிய புகார் கிடையாது. 2011 கூட ஒரு சிக்கல் வந்து நில அபகரிப்பு கோபம் இருந்தது மக்களுக்கு. ஆனால் 2001 வாய்ப்பு இழந்தார். ஒரு விதமான அலுப்பு இருக்கும். நவீன் பட்நாயக் ஒரிசாவில் ஏற்பட்டது, அவர் மேலே எந்த புகாரும் கிடையாது. ஆனால் மக்களுக்கு ஒரு 10 வருஷம் இருந்தால் அவர் மேலே வெறுப்பு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இதுவும் என்னோட பார்வை சார். 2021 திமுக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான வேறுபாடு வந்து 3% தான். அப்போ பெரிய அளவு ஒரு சில புகார்கள், பொள்ளாச்சி, ஸ்டெர்லைட் மாதிரி 1-2 இருந்தாலும் கூட ஆட்சிக்கு எதிரான இந்த ஸ்டே இன்சிடென்ட்ஸை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது சார். சென்னை ஃப்ளட்டு வந்து 2015 ஜெயலலிதாவுக்கு ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது. 16 அந்த மாதிரி தானே ஆட்சி, அதிமுக தானே ஆட்சி பிடிச்சது. அந்த மாதிரி ஸ்டே இன்சிடென்ட் வச்சு நம்ம சொல்ல கீழ்வன்மணி திமுக காலத்தில் ஏற்பட்டது. அடுத்து 71 திமுக வந்தது. அந்த மாதிரி இல்லை நான் இருக்கேன். ஒன்றும் இல்லை தம்பி, ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஐயோ நான் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். நான் ஒரு சம்பவங்களை சுற்றி ஸ்டே இன்சிடென்ட் சொல்கிறேன், நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன். ஸ்டே இன்சிடென்ட் நிறைய பரபரப்புக்கு இருக்கும். அது வந்து ஒரு ஆட்சியாளர் மீது கோபமாக மாறாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு, ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு கோபம் ஏற்படும். இப்போ 96 ஜெயலலிதா ஆட்சி மீதான கோபம், சரி, 91 கருணாநிதி மீதான ஆட்சி கோபம், இந்த மாதிரி இருக்கும்போது கம்ப்ளீட்டாக மாற்றும், ஆட்சியை தூக்கிப்படும். இப்போ அந்த மாதிரி சூழல் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பக்கம். ஆனால் 26 அந்த மாதிரி எந்த வேவும் இல்லை அப்படிங்கிறீங்க. இப்போ வேவ் கிடையாதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கூட்டணிங்கிற ஃபேக்டர் ஒன்று இருக்குது சார். ஓகே, கூட்டணி அதிமுக பாஜக நம்ம வந்து மக்களவை தேர்தலில் சொன்ன விஷயங்கள் வேற, அதிமுக கூட்டணி பிரிஞ்சு கூட சொன்ன காரணங்கள் வேற. ஆனால் இப்ப ஜெல் ஆயிட்டு இருக்கிறது அதிமுக, பாஜக, அமமுக எல்லாமே. 21 அவங்க வாய்ப்பு இருந்ததுக்கு 20-25 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருந்தது காரணம் டிடிவி தினகரன் பிரிச்சார்ன்றது. இப்போ அந்த ஃபேக்டர்ல செட் ஆயிடுச்சு. ஆனால் திமுக வந்து கூட்டணியில் அந்த மாதிரி இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா அப்படின்னு அவங்க மனசாட்சி கேட்டுக்கிட்டு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்கும்.